நமது வாழ்க்கை அல்லாஹ், நமது வழிமுறைகள் நமது உண்மை நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெண்கள் சமுதாயமே தர்மம் செய்து கொள்ளுங்கள், ஏனெனில் நீங்கள் நரகில் அதிகமாக இருப்பதை நான் பார்த்தேன் என்று நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பாதுகாப்பதற்காக தானே இதுவரையும் போராடுறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? முஸ்லிமாக வாழ்வது மட்டும் கிடையாது, முஹ்மின்களாக மாறணும். இஸ்லாமியர்களாக வாழ்ந்தா மட்டும் நம்ம சொர்க்கத்தை அடைய முடியாது. ஒவ்வொருவரும் முஹ்மின்களாக மாறணும். அப்பதான் இறைவனை அஞ்சி வாழவும் முடியும், சொர்க்கத்தையும் வெற்றி அடைய முடியும். பெண்கள் அனைவருமே இறைவனை அஞ்சி மன்னதி வாழ்விற்கு பயந்து இறை வழியில் பயணிச்சோம்னா இந்த சமூகத்தை நம்மால் மாற்ற முடியும். ஆண்கள் கூட தொழில் வியாபாரம்னு வேலைக்கு போயிருவாங்க. ஆனா பெண்கள்னால முடியும்ல. பெண்கள் நேரத்தை வீணடிக்காமல் இறை வேதத்தை எடுத்து சொல்லி இறை வழியில் பயணிப்போம். அதுக்கு பிறகு பாருங்க, சமூகமே இறை வழியில் பயணிக்கும். இறைவேதத்தை பொறுத்தவரையும் ஆண்களை விட பெண்கள் எடுத்து சொல்வதுதான் அதிகமா ஈமான் பரவி அனைத்து மக்களுக்கும் தன் தவறுகளை திருத்துவதற்கு வாய்ப்பளிக்கும். இங்கேதான் நம்ம சிந்திக்கணும். இப்போ ஒரு பிரச்சனைனா ஒரே ஒரு பெண்ணிடம் மட்டும் சொல்லுங்க, அது ஒட்டுமொத்த ஊருக்கே தெரிஞ்சிருமா இல்லையா? பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு தான் இறைவேதம், குணங்களை சரி செய்வதற்கு தான். நம்ம என்ன ஊர் உலகத்திற்கே இறைவேதத்தை எடுத்து சொல்லி நன்மைகளை பரப்பி சொர்க்கத்தை வெற்றி அடையலாமே அனைவருமே. அல்லாஹ் சொல்றான், ஒருவர் தன் செயலை திருத்தி கொள்ளாத வரையும் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மாற்றுவதில்லை என்று. ஆனா நம்ம இப்படியே வாழ்ந்தோம்னா மறுமைக்கு நம்ம செயல்கள் அனைத்தும் வரப்போறதே கிடையாது. பணம் சம்பாதிக்கணும், இஸ்லாம் சொல்படி வாழ்வதில்லை, நம்ம இஷ்டப்படி தானே வாழ்றோம். ஒருவருக்கு நேர்வழி காட்ட அல்லாஹ் நாடினால் அவர்கள் உள்ளத்தை இஸ்லாத்திற்காக விரிவடைய செய்கிறான் அல்லாஹ். நம்ம திருத்தி கொண்டாதானே அல்லாஹ் நம்மள மாற்றுவான். இன்ஷா அல்லாஹ் சிந்திச்சு வாழ்வோம். தெரியாத வேலையை கூட கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு நம்ம சம்பாதிக்கணும் தான் நினைப்போம். அது ஒரு தையலாவே இருக்கட்டும், ஆனா வெக்கமே பட மாட்டோம். அதுக்குன்னா இவ்வளவு நாள் ஓதாமையே வாழ்ந்துட்டோம், இனிமேலாவது ஓதுவோம் மதர்சாலைன்னு நினைக்கும் போது அம்புட்டு வெக்கமா வருமே. கடைசி வரையும் ஓதவே முடியாது. இப்பதான் நம்ம சிந்திக்கணும். நம் மன்னரை வாழ்விற்காக இறை வேதத்தை ஓதுவதற்காக எதுக்கு நமக்கு வெக்க வரணும்? அப்பனா செய்தான் நம் இரத்த நாணங்களில் ஊடுருவி இருக்கிறான் என்று சிந்திச்சு அல்லாவிடம் பாதுகாப்பு தேடணும். ஒரு கரண்ட் போனா கூட இருட்டுல எவ்வளவு பயமா இருக்கும். அப்ப மன்னரை வாழ்க்கையை நினைச்சு பார்க்கும் போது ஈரக்கொலைனா நடுங்குதா இல்லையா? இறைவேதத்தை பின்பற்றி அமல்களையும் நன்மைகளையும் நம்மோடு கூட்டிட்டு போவோம். நம்ம கூட கடைசி வரையும் பயணிக்க கூடியது நம்ம செய்த அமல்கள் தான். நம்ம சேர்த்து வச்ச சொத்து, நம்ம கணவர் பிள்ளைகள் சொந்தம் பந்தம்னா வந்து அடக்கம் பண்ணனோட போயிருவாங்க. அல்லாஹ் யாரையுமே பொல்லாதவளாக படைக்கல. அனைவருமே மண்ணால் படைக்கப்பட்ட அற்பமான நல்லடியார்கள் தான். இஸ்லாமியர்களாக வாழும் நம் அனைவருமே இறைவேதத்தை பின்பற்றி முஹ்மின்களாக மாறி சொர்க்கத்தை அனைவருமே வெற்றி அடையக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் மனித குலத்திற்கே வழிகாட்டும். குர்ஆனில் எல்லா முன்மாதிரியும் வழங்கினோம். மனிதர்கள் அதிகமானோர் இறை மறுப்பை தவிர எதையும் பின்பற்றுவதில்லை என்று. அல்லாஹ் சொல்றான், தடுத்து நிறுத்த முடியாத ஒரு நாள் இறைவனிடமிருந்து வருவதற்கு முன் உன் முகத்தை நிலையான மார்க்கத்தை நோக்கி நிலைநிறுத்துவீராக என்று.